ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் கலெக்ஷன் அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் கலெக்ஷன்லாம் கொடுத்துருந்தோம். அதெல்லாம் பார்த்து இப்போ நீங்கள் ஓரளவுக்கு எக்ஸாமுக்கு தயாராக ப்ரிப்பேர் ஆகியிருந்திருப்பீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்னில் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்தா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த மாடல் கொஷின் பேப்பர் இங்கே நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். இதை பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 4 பார்ட் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சது தான். பார்ட் 1ல் 14 1 மார்க் கொஷின் கொடுப்பாங்க. அந்த 14 1 மார்க் கொஷினுக்கு எந்த சாய்ஸும் கிடையாது, 14ம் நம்ம கம்பல்சரியாக ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். இந்த 14 கொஷின் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆன்சர் நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணணும் எக்ஸாமில் அப்படின்னா, அதுக்கான ஆப்ஷன் கோடு அப்புறம் ஆன்சர் ரெண்டையும் சேர்த்து எழுதணும். இது வேல்யூவேஷன் சென்டரில் டீச்சர்ஸ் கரெக்ஷன் பண்ண டீச்சர்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் கோட் இல்லாமல் வெறும் ஆன்சர் எழுதினா கூட அது ஆன்சர் மட்டும் எழுதி ஆப்ஷன் கோட்னாவும் மார்க் கொடுக்கக்கூடாதுன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரெண்டையும் எழுதுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஷினில் கொஷின் நம்பர்லாம் கரெக்டாக போடுறீங்களான்னு பார்த்து சரியாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்ட் 2 மொத்தம் நமக்கு 14 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம 10 கொஷின் செலக்ட் பண்ணணும். அந்த 14 கொஷினில் கொஷின் நம்பர் 28 மட்டும் கம்பல்சரி கொஷின், அது கட்டாயம் நம்ம போட்டாகணும். அதை தவிர மீதி 13 கொஷின் 9 கொஷின் செலக்ட் பண்ணணும். டோட்டலாக நமக்கு 20 மார்க்ஸு. இந்த 20 மார்க்ஸுக்கு கம்பல்சரி கொஷின் இல்லாமல் 9 கொஷின்ஸு ப்ளஸ் கம்பல்சரி சேர்க்கும்போது 10 கொஷின்ஸு. இந்த இதில் கம்பல்சரி கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா, புக்குக்குள்ளே கேட்கலாம், அல்லது புக் மாடல் கொஷின் பார்க்கலாம், அல்லது புக்குக்கு வெளியே கேட்கலாம். அது புதிய கிரியேட்டிவ் கொஷினாக கூட இருக்கலாம். அதுக்கு என்ன, நமக்கு கம்பல்சரி கொஷினை பொறுத்த வரைக்குமோ அல்லது இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்குமோ எந்த ப்ளூ பிரிண்ட்டும் இல்லை. ஸோ ப்ளூ பிரிண்ட் இல்லாதனால இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அதனால் நாம் கொஞ்சம் கிரியேட்டிவ் வந்தால் கூட அது புக்கில் இருக்க மாடலாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 3லையும் சேம் டைம் தான் 10 கொஷின் ஆன்சர் பண்ணணும். அதில் ஒரு கொஷின் நம்பர் 42 கம்பல்சரி. அது போக ரிமைனிங் 13 கொஷின் நம்ம வி ஹேவ் டு ஆன்சர் 9 கொஷின்ஸ். அந்த 9 கொஷின்ஸுக்கு 9 × 5 45 ப்ளஸ் கம்பல்சரி கொஷின் ஒரு 5 மார்க் 50 மார்க்ஸ் டோட்டலாக. இந்த கம்பல்சரி கொஷின் அதே பேட்டர்ன் தான். கம்பல்சரி கொஷின் நமக்கு எப்படி இருக்கலாம்னா, புக்குக்குள்ளே அதே சேம் தான், 2 மார்க்கு என்ன சொன்னோமோ அதே போல் தான். இருந்தாலும் மேக்ஸிமம் கொஷின்ஸ் நம்ம புக் மாடலில் தான் கேட்குறாங்க. கான்செப்டை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த கொஷின் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபைனலாக நமக்கு பார்ட் 4ல் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் கிராஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் 3 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ் டு எ சர்க்கிள். இது 3ல் ஏதாவது 2 கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கிராஃப் ஆஃப் வேரியேஷன் கிராஃப்ஸ் ஒன்று, அடுத்து குவாட்ராட்டிக் கிராஃப்ஸு 2 இருக்கும். இது 2ல் ரெண்டும் ஒவ்வொன்று கொடுத்துருப்பாங்க. பட்டு ரெண்டும் மாற்றி தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, ரெண்டும் ஒன்றே கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். குவாட்ராட்டிக் கிராஃப்ஸே 2 இருக்கலாம், அல்லது வேரியேஷன் கிராஃப்ஸே 2 கூட இருக்கலாம், மாற்றி கேட்கக்கூடாதுன்னு கிடையாது. இந்த கொஷின் பேப்பருக்கான கீ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். அந்த வீடியோவில் போடக்கூடிய அந்த கீயை நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை டெஸ்ட்டாக சின்சியராக என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதி நீங்களே செல்ஃபாக வேல்யூ பண்ணுங்கள். நான் போடக்கூடிய கீ உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் இந்த டிஎன் மேத்ஸ் மேட் ஈஸி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்து போடக்கூடிய அந்த கீ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அதை வச்சு நீங்களே செல்ஃபாக வேல்யூ பண்ணி பாருங்கள். செல்ஃபாக வேல்யூ பண்ணும்போது தான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே நம்ம அந்த டெஸ்ட்லாம் எழுதி என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். திருப்பியும் ஒரு டைம் நம்ம அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸாம் போகும்போது எந்த ஃபியரும் இருக்காது உங்களுக்கு, எந்த டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க. அதனால் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணாவே நீங்கள் மேக்ஸிமம் மார்க் வாங்குறதுக்கு உங்களுக்கு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் இந்த கீ வந்த உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு வேல்யூ பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த மிஸ்டேக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சோம்னு சொன்னால் கட்டாயம் நம்ம சென்டம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி மினிமம் பாஸ் பண்ணுறவங்களும் அதே மாதிரி பண்ணலாம்.
நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.